சோளம் இதுவாக இருக்குது. ஸோ அதுதான் உங்களுக்கு இப்போ சுற்றி காட்ட போகிறோம். நம்ம பறித்து என்னென்ன இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சோளம் எடுத்து போகிறாங்க. சோளம் எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே பண்ணி வந்தோம்னா ஸோ இங்கே சோளமும் இருக்குது, கேழ்வரகு அதாவது ராகியும் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்னென்ன இருக்குதுன்னு நம்ம ஒன்றா பிரித்து உதிரி செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா கோவில்பட்டி சைடு விளாத்திக்கோலத்துக்கு வந்திருக்கோம். மதுரையெல்லாம் விசிட் பண்ணிட்டு மதுரை பிக்ஸ்லாம் நான் கீழே முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட பார்க்குறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். பாருங்கள் சுற்றி எவ்வளோ காற்றா இருக்குது. மொத்த இது என்ன நிறைய டாகிஸ் இருக்காங்க பாருங்கள். ரெண்டு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே ரோட் போட்டு போகிறாங்க போல இருக்கான நடனே தெரியல. ஒரு டெம்பிளுக்கு வந்தோம். அந்த டைமில் தான் இதெல்லாம் பார்த்திங்க மம்மி உங்களுக்கு இதில் என்னென்னு சொல்லித்தரேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் பிச்சுட்ருக்காங்க. வந்தானே காட்டுக்கிறேன். ஸோ கேஸ் இது பார்த்திங்கன்னா இதுதான் சோளம். ஐயோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. அதுவும் இங்கே ராகியும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பிச்சு பார்ப்போமா? லைட்டாக பிச்சு காட்டுங்கம்மா. மானம் மீதி வாங்கிக்கோ. ஸோ இப்படி தான் இருக்கும் சோளம் வந்து. அதை காட்டுங்க, நல்லா கிளியராக காட்டுங்க மானம். ஓகே இது ராகி. சோளத்தை பார்த்துருமா? சோளத்தை பீங்க பார்ப்போம். ஸோ இதுதான் சோளம். இதை பிச்சு காட்டுங்க. இப்படி தான் இருக்கும் சோளம் வந்து. அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சோளம் ராகி ரெண்டுத்தையுமே பார்த்துட்டோம். ராகின்றது கேழ்வரகு தான். இன்னும் வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் இப்போ வந்து எப்படின்னா ஒரு மோஸ்ட் சவுத் பார்ட் ஆஃப் இந்தியாவை வந்து சுற்றி பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு 3 to 4 days ட்ரிப்பாக போட்டோம்னா சென்னையிலேருந்து மதுரை, மதுரையிலேருந்து கோவில்பட்டியிலேருந்து விளாத்திக்கோலத்துலேருந்து டேரெக்டாக கன்னியாகுமரி, நடுவில் தேனி போகலான்னு இருந்தோம். பட் ஸ்டில் டைம் பத்தாத காரணத்தினால நம்ம டேரெக்டாக கன்னியாகுமரி போகிறோம். மீதியான வீடியோவை நான் கன்னியாகுமரிக்கு போயிட்டு புதுசாக போஸ்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.